கோவை மாவட்ட ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு துவரம் பருப்பு இல்லாமல் அவரைப்பருப்பில் செய்கிறது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இதுதாங்க அவரைப்பருப்பு. இது கொஞ்சம் கேஸ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3/4 டம்ளர் அவரைப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கிறாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சோம்பு பூண்டெல்லாம் போடுறப்போ அந்த அவரைப்பருப்புனால் வர கேஸ் சரியாயிடும். இப்போ தக்காளி 2 பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறாங்க. இப்போ தக்காளி வதங்குறப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திட்டிங்கன்னா தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துடும். இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிற நேரத்துக்கு நம்ம கழுவி வச்சுருக்கிற அவரைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த அவரைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அவரைப்பருப்பு எடுத்த டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் தண்ணியை சேர்த்திக்கிறேங்க. தண்ணியை சேர்த்திட்டு குக்கர் மூடி வைக்கக்கூடாது. கரண்டிலேயே இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்து ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். அதிலே பருப்பு ஒரு அளவுக்கு வெந்துடுங்க. இந்த டயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி சேர்த்து அதையும் அந்த பருப்பு கூடவே நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போது அரிசி பருப்பில் எல்லாத்துலேயும் கார உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குங்க. இந்த டைமில் அரிசிக்கு அளவு தண்ணி 4 டம்ளர் ஊற்றி வச்சிடலாங்க. நல்லா கலந்து கொடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கி வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.